சூரிய மாமா ஏதோ பெருசா பிளான் போட்டு ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாரு. ஆனா இதுக்கு பேர் தான் ஜெயிச்சதா? தப்பு வெற்றி. சரி, சூரிய மாமா மிரட்டி அபிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன நடக்கும்? வேற என்ன சார், உங்க 2 பேர்த்தோட கல்யாணம் தான். ஏன் சார், கல்யாணம் பண்ணிக்கிட்டா உள்ள இருக்கிற காதல ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியுமா? புரியலையே சார். அதான் சார், எப்பவுமே எனக்கு வெற்றியை பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அபியை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அபி இந்த ரவுடிய முரடனை தானே லவ் பண்றா. அந்த இடத்துல வெற்றி என்ன ஜெயிச்சிட்டார்ல. லவ்னா எப்படி இருக்கணும் சார்? இன்னைக்கு வெற்றியோட அண்ணனுக்காக வெற்றியை விட்டு தர பாத்தீங்களா? அதான் சார் லவ். அபியோட தாலியை அறுத்து போட்டுட்டு என் கூட வாழ வைக்க சூரிய மாமா ஆசைப்படலாம். நான் சத்தியமா சொல்றேன், இந்த சிச்சுவேஷன்ல அபியை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். கல்யாணமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் உள்ள இருந்து வரணும். லவ்வையும் பாசத்தையும் நெஞ்ச தோண்டி பொழந்து எடுக்க முடியாது. நெஞ்ச பொழந்ததுக்கு அப்புறம் நம்ம உசுரோடவே இல்லைன்னு தானே அர்த்தம். அபி திரும்பி வந்தா என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. வெற்றியோட முடிவு வேற. ஆனா நான் நிஜமாவே அபியை லவ் பண்றேன். சாரி வெற்றி, நான் இப்படி சொல்றதுக்கு என்ன தப்பா நினைக்க வேண்டாம். என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். பரவாயில்ல சார், நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் வெற்றி, நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ரொம்ப லக்கி வெற்றி. என்னமோ நினைச்சேன், பிடிக்கலன்னு சொன்னாலும் அபியை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். இந்த சிச்சுவேஷன், சூர்யா மாமாவோட மிரட்டல், விட்டு கொடுத்துட்டீங்க. அபிதான் பாவம். நீங்க அவளை லவ் பண்ணலனாலும் இன்னும் சின்சியரா உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை அவ உங்க கூட தான் வாழணும்னு முடிவெடுத்தானா அவளுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் வெற்றி. நீங்க கோச்சிக்க கூடாது. உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கலாமா ப்ரோ? சரி, கேஸுக்கு டைம் ஆச்சு. நான் இப்ப உள்ள போறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி சார். வரேங்க. சரி சார். அவசகுணமா பேசாதடி, அமைதியாரு. ஷோ பாவங்க அவரு. போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எதுக்குடி வந்த?
சித்ரா, இது கோர்ட்டு. இங்க யாரையும் நீ வரக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. பரவாயில்லக்கா, நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். ஆமா, தாலியை கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுடலான்னு தான் போனேன். நிறுத்து. சாமி சொன்னாலும் சரி, அந்த சாமியார் சொன்னாலும் சரி, அது ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் நேரா கிளம்பி இங்க வந்து இதுக்கு மேல அந்த கடவுள் பார்த்துப்பாரு. போய் திறந்தாலே போய் அத்தவளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு. ஏய், எவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? கொஞ்ச நேரத்துல என் பையனுக்கு தீர்ப்பு வரும். என் பையனுக்கு தீர்ப்பு வந்தாலே எனக்கு போதும், அவ்வளவுதான். ஆனா இவ இங்க வந்ததுனால என் பையன் ஜெயிலுக்கு போனான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் இவளை மன்னிக்கவே மாட்டேன், சொல்லிட்டேன். ஏய், மறுபடியும் இதுக்கு நீ திரும்பி வந்த? சாமி சொன்னிச்சு வந்தேன், உனக்கு என்ன? தீர்ப்பு சொல்ல நான் தயாரா இருக்கேன். ரெண்டு தரப்புலையும் கடைசி நிமிஷம் ஆர்குமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை யுவர் ஆனர். இருக்கு யுவர் ஆனர். எனக்கு இங்க பல கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து கன்க்ளூஷன் ஆர்குமெண்டா நான் சொல்ல நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த கேஸை கொடுத்தது நான் தான். இப்போ இந்த கேஸை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன மிஸ்டர், விளையாடுறீங்களா? எது சொல்றதா இருந்தாலும் விட்னஸ் ஸ்டாண்ட்ல ஏறி உங்க கருத்தை சொல்லுங்க. ஓகே மை லார்ட். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. என்னை மன்னிக்கணும் யுவர் ஆனர். இவர் திருடினதா கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அந்த பணம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. எங்க வரலையா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் சூர்யா? சாரி யுவர் ஆனர், எல்லாம் என்னோட தப்பு தான். அந்த பணத்தை கலைச்செல்வன் எடுக்கல, என்னோட மேனேஜர் தான் தவறுதலாக என்னோட காரில் வச்சுட்டார். ஹைலி இடியாட்டிக். உங்க மேனேஜர் தானே பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து கலைச்செல்வன்ட்ட கொடுத்து விட்டாரு. அது எப்படி உங்க கார்ல வச்சிருப்பாரு? அது எப்படின்னு தெரியல யுவர் ஆனர். ஆனா இப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நான்சென்ஸ். என்ன நடக்குதுங்க? கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நினைச்சா ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துவீங்க, நினைச்சா வேற காரணம் சொல்லி கேஸை நீங்களே வாபஸ் வாங்கிடுவீங்களா?
நீங்க எல்லாம் கோர்ட்டுன்னா கிள்ளுக்கருன்னு நினைச்சீங்களா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி யுவர் ஆனர். இப்படி ஒரு மோசமான கேஸை நான் இது வரைக்கும் என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்லை. யோ பிபி, என்னையா இதெல்லாம்? எனக்கும் இந்த விஷயம் தெரியாது யுவர் ஆனர். மிஸ்டர் சூர்யா, நீங்க சொல்றதுதான் ஃபைனலா? எஸ் யுவர் ஆனர். கலைச்செல்வன் மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு பூரா என் மேலே தான். பணம் வச்ச இடத்த மறந்துட்டு கலைச்செல்வன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னோட தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல சூர்யா. கடைசியில நீங்க தான் குற்றவாளின்னு தெள்ளத் தெளிவா தெரியுது. ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தோட வாரிசா இருந்துகிட்டு நீங்க செஞ்ச இந்த கிரைமை இந்த கோர்ட்டாலேயே ஏத்துக்க முடியல. மொத்தத்தில் ஒரு அப்பாவி மேல வீண்பழி போட்டு அவரை ஜெயிலில் அடைக்க நினைச்ச சூர்யாவையும் அவரோட புகாரை எந்த விசாரணையும் இல்லாம கையில் எடுத்துக்கிட்டு கைது செய்த காவல்துறையையும் இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. நீதிமன்றத்தை தவறான நோக்கத்தோடு பயன்படுத்திய குற்றத்திற்காக திரு சூர்யாவை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அவருடைய சமூக நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் அவருக்கு எளிமையான தண்டனையை வழங்குகிறது. நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடித்ததற்காக திரு சூர்யா 50,000 ரூபாய் நீதிமன்றத்திற்கு அபராதமாக கட்ட வேண்டும். அது மட்டுமின்றி குற்றம் சாட்டப்பட்ட கலைச்செல்வனிடம் திரு சூர்யா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறுகிறது. இது தவிர சமூக பொறுப்பில்லாமல் செயல்பட்டதற்காக மிஸ்டர் சூர்யா 2 மாதம் ஏதாவது ஒரு ஆசிரமத்திற்கு 8 மணி நேரம் தனது சேவையை வழங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. எந்த குற்றமும் செய்யாத கலைச்செல்வனை இந்த நீதிமன்றம் உடனடியாக விடுதலை செய்கிறது. அடி கவலைப்படாதீங்க, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு போனவொன்னே எனக்கு கேசரி செஞ்சு கொடுக்கணும் என்ன? இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. இந்தாங்க. டேய், கலை. அழகம்மா. ஏய், நந்தினி வா. நந்தினி. கலை, தைரியமா இரு. எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? தேங்க்ஸ்டா. ஜெயிச்சாச்சுண்ணே, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. கமலா வா, இப்போவாது போய் ஒரு வாய் சாப்பிடு. வா, வாங்கம்மா வா. அழகம்மா. மானே முன்ன போறோம். வாங்க. வெற்றியை பார்த்து வந்துடலாம். வெற்றி பட்டியை கிளம்பிடப்பா. பிரமாதம்ப்பா. சித்தப்பு கிளைமேக்ஸ் தானே பார்த்தேன். கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் நடக்க போறத பார்க்கல, இனிமே பாப்ப. எப்படின்னா இருந்தாலும் இப்படி பண்ணிச்சு போனா ஏதோ மேஜிக் மாதிரியே இருக்கு. சொல்றேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சொல்றேன். வெற்றி அண்ணே தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. டக்கு டக்குன்னு எல்லா மனுஷங்களையும் நம்பிடுறேன்டா. உண்மையான மனுஷங்களோட முகம் இப்போதாண்டா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னடா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? திரும்பி போலீஸ் ஸ்டேஷன் போகணுமாடா? போலீஸை பற்றில பயமா இருக்குடா. சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸாக இருக்கும், பார்த்துடா வெற்றி, நான் பார்த்துக்கிறேன். சார், இங்கே கோர்ட் கேம்பஸில் வச்சு பப்ளிக்காக மன்னிப்பு கேட்கணும். அதான் விதிமுறை. ஆமா.
கேஸை வாபஸ் வாங்குனீங்கல்ல, மன்னிப்பு கேளுங்க. வீடியோ எடுக்கணும். வீடியோ காட்டலன்னா ஜட்ஜி நம்ப மாட்டார். இந்தா. ஓகே சார். கிச்சா, கலை சார் இருக்கணும். சூர்யா சாரோட முகம் தெளிவா தெரியணும். அப்புறம் ஆடியோவும் நல்லா கேட்கணும். சொதப்பிடாத. இல்லைன்னா ஜட்ஜு மறுபடியும் மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பி வைப்பாரு. சார் எல்லாம் சரியா இருக்கு சார். சூர்யா சாரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சூர்யா சார், கலை சார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமா ஆமா, ரொம்ப தெளிவா மன்னிப்பு கேட்கணும். தெளிவா இல்லைன்னா மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும். சிஸ்டர், உங்க வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா வந்து ஜோடியா நில்லுங்களேன். சார் மன்னிப்பு கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். சார் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு சார். மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சூர்யா சார், மன்னிப்பு கேளுங்க. ஐம் சாரி சார். இப்படி கேட்டாலாம் பத்தாது, தெளிவா சொல்லணும். அவர் பேரை சொல்லி இந்த மாதிரி உங்க மேல பொய் கேஸ் கொடுத்து ஜெயில தள்ள பார்த்தேன், அது தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு தெளிவா சொல்லணும் சார். இல்லை சார், வேணாம் சார், போதும் சார், இதுக்கு மேலே வேணாம் சார். அட நீங்க வேற சார். அப்புறம் ஜட்ஜி கிட்ட நான் தான் வாங்கி கட்டிக்கணும். சூர்யா சார், தெளிவா சொல்லுங்க சார். உனக்கு என்னப்போ 3 நாள் உன்னை கோர்ட்ல கூனி குறுகி நிக்க வச்சாப்ல இல்ல? அப்போ உன்னோட பெருந்தன்மை அவருக்கு வரலையே. பப்ளிக்கா உன்னை அசிங்கப்படுத்தணும்னே நினைச்சு நீ கூண்டுக்குள்ள நின்னப்ப எவ்வளவு கெத்தா நின்னாப்ல மனுஷன். அதே கெத்தோட நீ நில்லுன. சார் ப்ளீஸ் சார், சீக்கிரம் மன்னிப்பு கேளுங்க. மிஸ்டர் கலைச்செல்வன், உங்க மேல தப்பான புகாரை கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சது என்னோட தப்பு தான். கோர்ட்ல உங்களை குற்றவாளின்னு சொல்ல வச்சு உங்க கௌரவத்தை சீர்குலைச்சது என் தப்பு தான். எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. கலை சார், நீங்க இவரோட மன்னிப்பை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் சார். சரிப்பா, நீ வீடியோ கட் பண்ணுப்பா. வானம் போய் ஜட்ஜி. ஓகே சார். தர்ஷன், நீங்களும் உங்க கிளைண்ட கூப்பிட்டு சார்.